எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நானும் மட்டும்தான் இன்னைக்கு ரிவ்யூ. டாப் 2ல ஒன்று டிசைட் ஆயிருச்சு. எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச்சு. எம்ஐ நிறைய ஜெயிப்பாங்க நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் பிபிகேஎஸ் கிளினிக்கல் வின்னு. மட்டு இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறேன்? கன்வின்சிங்காக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சாங்க பிபிகேஎஸ். நீ ஃபர்ஸ்ட் உன் பாயிண்ட் சொல்லு, அப்புறம் நான் என்னோடது சொல்கிறேன். டாஸ் வின் பண்ணிட்டு அதை நீ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒமர்சாய் உட்கார வச்சு ப்ராப்பர் பவுலர் ஜேமிசன் எடுத்தாங்க. ஜேமிசன் அதான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நிறையா ஆக்சுவலாக ரன் கொடுத்தாரு. பட் அது கடைசியில் ஒரு 2 ஓவர் நல்லா போட்டார். அதே இவங்க விஜயகுமாரையும் ஆட் பண்ணாங்க பேட்டிங் ஒருத்தவங்க இது பண்ணிட்டு. அவரும் ஆக்சுவலாக பவுலருக்கு பதிலாடா அந்த பிரவீன் துபேக்கு பதிலாக தானே விஜயகுமார் வைஷாக்கு அது நல்லாவே பவுலிங் போட்டார். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 70 ரன் கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். கடைசி ஓவர்ல 23 ரன் போச்சுன்னு நினைக்கிறேன். கடைசி ஓவர் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. அதான் பட் ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டாருன்னு சொல்ல முடியும். அதான் 6 அடிக்கிறாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மிஸ் பண்ணாரு பால்ஸ். ஃபுல்லா பார்க்கலனாலும் எப்பப்பெல்லாம் நான் சும்மா பார்த்துட்டே இருக்கேன். எப்பப்பெல்லாம் பார்க்கனாலும் ரொம்ப அக்லியா கொஞ்சம் ரொம்ப ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆச்சு. நியூ பால் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 8 overs 9 overs கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பிச்சு நல்லாவே ஈஸியாக ஆயிடுச்சு பேட்டிங்க்கு. அதான் அந்த ஏர்லி விக்கெட்ஸ் போனோடனே திலக் வர்மாவும் கொஞ்சம் வந்து அவுட் ஆனோடனே கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ண முடியல அவங்களால. அதுதான் திலக் வர்மாவோட ஃபார்ம் வந்து ஹஸ் பீன் அ காஸ் ஆஃப் கன்சர்ன். அவர் வந்து யூஸ் டு ஹேவிங் லைக் பிக் சீசன், லைக் ஈவன் க்ளோஸ் 450-500 ரன் சீசன் மாதிரி அவங்களுக்கு வரல. ரன் பெருசாகவே வரல திலக் வர்மாட்டேருந்து. இவங்க வந்து செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக பிகேம் பெட்டர் டு பேட் ஆன். பட் அது வந்து நம்ம சாக்கா சொல்ல முடியாது. தே டெஃபினெட்லி வேர் 20 ரன் ஷாட் மும்பை. அதுவும் வந்து அவங்க கைல் ஜேமிசன் கொண்டு வந்தது அதுதான். உமர்சாய் மாதிரி இல்லை ஸ்டாயினிஸ் மாதிரி வச்சு ஓட்டியிருந்தா அந்த 20 ரன் அங்கேருந்து அவங்க ஸ்டீல் பண்ணியிருப்பாங்க ஈஸியாக. அதை பண்ண விடல அவங்க. ஒரு ப்ராப்பர் பவுலரை கொண்டனால அந்த கொஞ்சம் சீல் ஆயிடுச்சு. மிடில் ஓவர்ஸில் தி ஸ்ட்ரகிள்டு. ஓப்பனிங் பவர் பிளேல இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்துருக்கலாம். மிடில் ஓவர்ஸில் அதான் சூரியகுமார் மட்டும்தான் நல்லா அடித்தார். நமன்தீர் அண்ட் ஹர்திக் தே பிளேட் தேர் ஹேண்ட். பட் ஸ்டில் அந்த ஒரு 20 ரன்ஸ் தேவர் ஷார்ட், அப்படி தான் சொல்ல முடியும். ஹர்ஷதீப் பியூட்டிஃபுல்லாக போட்டார். 4 overs 28 for 2 நினைக்கிறேன். மார்க்கா யான்சனும் நல்லா போட்டார். அதே தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த 2 பேர் தவிர மற்ற இன்னும் 2ல் வந்து ரன் வந்துடுது. அதை ஒன்றும் பண்ண முடியல. கைல் ஜெமிசன் கொஞ்சம் அதான் 10 runs per ஓவரில் போனார். இல்லாட்டி அந்த அந்த ஸ்லாட்டில் வந்து 12 runs 30 runs per ஓவர் போயிருக்கும். இப்போ இவங்க பேட்டிங் வந்து பிரியன்ஸ் ஆரியா, பிரப்சிம்ரன் அவங்க என்னென்னா பவர் ஹிட்டிங் அப்படிங்கிறத விட அந்த பவர் பிளே பேட்டிங்கை வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப இழுத்துலாம் அடிக்க தேவையில்லை, அந்த சர்க்கிளை தாண்டி அடித்தா போதும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. போல்ட் வந்து நல்ல பவுன்ஸ் ஏற்றி ஸ்விங் ஆகுது அப்படின்னாலுமே நாங்கள் போல்ட்டை தூக்கி வெளியே அடிக்க போகல, அந்த சர்க்கிளை தாண்டி நாங்கள் லாஃப்ட் பண்ணி விட்டால் போதும், டைம் பண்ணி லாஃப் பண்ணால் போதும், சர்க்கிளை தாண்டினா போதுன்றதுக்கு அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. தேர் வெரி வெரி யூஸ் டு தட். அது நல்லாவே தெரியுது. இந்த பவர் பிளே பேட்டிங் அப்படின்னே அவங்க ஸ்பெசிஃபிக்காக பிரப்சிமரும் சரி பிரியன்ஸ் ஆரியாவும் சரி. இன்னைக்கு இங்கிலீஷ் நல்லா ஆடினார். எப்போவுமே வந்து ஒரு குயிக்காக ஒரு 2-3 6 அடிச்சு அவுட் ஆயிடுவார். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆடினார். பும்ரா, சாண்ட்னர் 2 பேருமே நல்லா ஆடினார். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாரும் ஷார்ட்ஸ் எல்லாம் ஆடுறாரு, அதெல்லாம் ஓகே. பட் பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் இங்கிலீஷ் என்ன அப்படின்னா ஹி பிளேஸ் த ஃபீல்டு வெரி வெல். இப்போ சாண்ட்னருக்கு வந்து இன்சைட் அவுட் ஷாட் ஆடுறதுக்கு ஃபீல்டு வேக்கண்டாக விட்டுருந்தாங்கன்னா அவர் அதை தான் ஆடுறாரு. தட் மைட் பி அ டிஃபிகல்ட் ஆப்ஷன், பட் ஹி பிளேஸ் த ஃபீல்டு வெல். பும்ராக்கும் அதே தான். எங்கே வேக்கன்ட் ஸ்பாட் இருக்கோ அவர் அங்கே ஹி இஸ் கோயிங் ஃபார் தட். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறத விட இஸ் பிளேயிங் த ஃபீல்டு. ஸோ அதை அவர் நல்லா பண்ணார். பட் டெஃபினெட்லி மச் பெட்டர் பேட்டிங் கண்டிஷன்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப். அதை யூஸ் பண்ணிட்டாங்க. போல்ட் அண்ட் தீபக் சார் வர் அனேபிள் டு மேக் அமெண்ட்ஸ். கேட்ச் விட்டார், கைக்கு வந்து கேட்ச் விட்டார் தீபக் சார் பால் அஸ்வினி குமார் பிரப்சிம்ரனுக்கு. அது அதான் இப்போ இனிஷியலாகவே ப்ரெஷர் போட முடியல. அவுட் ஆயிட்டாரு. அப்படியே அவுட் ஆயிட்டாரு. பட் தென் அதான் பும்ராவையும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தாங்க. பிரேக் த்ரூஸ் கொடுக்க முடியல. சாண்ட்னரை டேக் டவுன் பண்ணிட்டாங்க, அவரை செட்டில் பண்ண விடாம. கடைசியில் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் விக்கெட் எடுத்தாரு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் செட்டில் பண்ண விடாம அடிச்சிட்டாங்க. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் விக்கெட் எடுத்தாரு. கொஞ்சம் இவர் ஜாஷ் இங்கிலீஷ் நல்ல ரிவர்ஸ் ஸ்வீப் அதெல்லாம் கொஞ்சம் விளையாடி கொஞ்சம் அவங்கள ஒரு கரெக்டான லைன்ல இருந்து போட விடல. ஹர்திக் பாண்டியாக்கு ஆக்சுவலா ஆப்டான இது கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. நல்லா அவர் ஸ்லோ பால்லாம் போட்டாரு. பட் இ பிகம் கொஞ்சம் டூ ப்ரெடிக்டபிள். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் இங்கிலீஷ் வந்து லைக் ரெடியா ஓகே ஸ்லோ பால் தான் போட போறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடியே போயிட்டு கொஞ்சம் நிறைய அடிச்சிட்டாங்க 2 பேருமே. பிரியன்ஸ் ஆரியாவும் ஆக்சுவலா ரொம்ப நல்லா விளையாடினாரு. ஆக்சுவலா முன்னாடி ரொம்ப ஒரு லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் சரியா விளையாடாம இருந்தாரு. சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருந்தாரு. இந்த மேட்ச் கொஞ்சம் கரெக்டான டைம்ல அடிச்சு கரெக்டா நல்லா விளையாடினாரு. லைக் ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது ரொம்ப கன்வின்சிங்காவே இது பண்ணிட்டாங்க.
ஹர்திக் பாண்டியா வேணா கேட்டதுக்கு வந்து அவர் பிட்ச் எதுவுமே சேஞ்ச்லாம் இல்ல, அதனால அதே மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப இம்ப்ரூவ்லாம் ஆகல, நல்லா அவங்க நல்லா விளையாட்டாங்க அப்படின்னாரு. வி ஹேவ் டு கிவ் கிரெடிட், தே பிளேட் பெட்டர், வேற ஆல்ரவுண்ட் கேம் வந்து பெட்டர் தென் மும்பை தான் இன்னைக்கு பஞ்சாபோட கேம் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில். பிரியன் சாரி அவுட் ஆனது வந்து பியூட்டிஃபுல்லாக ஆனார். அது ஒரு டயர்ட் ஷாட், அது 50-60 அடிச்சுட்டு ஒரு ரொம்ப டயர்ட் ஷாட், அது ஒரு அவுட் ஆனார். இல்லைன்னா இவோட ஸ்டேட் த்ரூ மோர் தென் அ குட் பால், ஒரு டயர்ட் ஷாட் தான் அவுட் ஆனார். இங்கிலீஷ் அவுட் ஆன பால் வந்து அவர் கொஞ்சம் லேட்டாக ஆடினார். சாண்டர் பேஸ் பியூட்டிஃபுல்லாக வெரி பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ள தள்ளிட்டாரு. கொஞ்சம் லேட்டாக அந்த ஷாட் இங்கிலீஷ் அது. ஸோ இதுதான் அவங்களோட டிஸ்மிசல்ஸு. இப்போ வந்து சினாரியோ இப்போ என்னென்னா பஞ்சாப் போயிட்டாங்க. இதில் வந்து ஆர்சிபியோடையா குஜராத்தோடையா அப்படின்னு சொல்லி நாளைக்கு தெரிஞ்சிடும். மும்பை வந்து எலிமினேட்டர் ஆடி தான் வரணும். இதில் வந்து ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மும்பை வந்து இது வரைக்கும் டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணப்போ தான் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து எலிமினேட்டர் ஆடி இது வரைக்கும் டைட்டில் ஜெயிச்சதில்லை. நீ என்ன நினைக்கிற? எலிமினேட்டர் ஆடி ஜெயிச்ச டீம்ஸே ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். சிஎஸ்கே ஒரு தடவை ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எலிமினேட்டர் விளையாடி. வேற யாரும் பெருசா எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை, வரமாட்டேது, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. எலிமினேட்டர் போய் ஜெயிச்ச டீம் சன்ரைசர்ஸ் 16 வார்னர் அடிச்ச சீசன். ஸோ அதுதான் வந்து எலிமினேட்டர் ஆடி வந்தது. பட் இவங்க தே ஹேவ் த டீம், அந்த வின்னிங் மென்டாலிட்டி அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் திங்ஸ் ஜஸ்ட் காட் டிஃபிகல்ட் நோ ஃபார் மும்பை இந்தியன்ஸ். இன்னைக்கு ஆடி இருந்தா would have been much better. இப்போ பஞ்சாப் ஆர் சிட்டிங் பிரெட்டி. பஞ்சாப் வந்து they will prefer to play குஜராத். ஆமாம், இப்போ எவ்ரி ஒன் ப்ரிஃபர் டு குஜராத் தான். இப்போ இருக்க 4 டீமில் அன்ஃபார்ச்சுனேட்லி குஜராத் லுக் த வீக்கெஸ்ட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியுமே ஹேசல்வுட் வந்தனால தே ஃபேன்சி தேர் சான்சஸ். ஸோ அதுதான் இப்போ எப்படி இருக்கும் அவைலபிலிட்டி, நீ என்ன நினைக்கிற? ஆசி பிளேயர்ஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ். ஐ திங்க் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் வந்து அவங்க ஐ திங்க் இண்டிவிஜுவலி தே கெட் டு டிசைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் எல்லாரும் விளையாடிட்டு தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் அட்லீஸ்ட் ஹேசல்வுட், இங்கிலீஷ் 2 பேர் தானே. ஸ்டாயினிஸ் தான் இல்லை அவர் நினைக்கிறேன். ஸ்டாயினிஸ் இருக்காரா நான் டெஸ்ட்ல? இல்லை ஸ்குவாட்ல இல்லை ரிட்டையர் ஆயிட்டார்ல, ஒன்டேல இருந்து எல்லாமே ஒன்டேல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒன்டே இருந்து ஆயிட்டாரு, டெஸ்ட்ல இல்லை, ஸ்குவாட்ல இல்லை. அதனால ஐ திங்க் எல்லாருமே விளையாடிட்டு தான் போவாங்க ஆஸ்திரேலியா. சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். இந்த மேட்சோட எல்லாருமே கிளம்புறாங்க, அதை இதுல இருக்கவங்க எல்லாரும். ஸோ மார்க்கோ போயிட்டாருன்னா இவங்களுக்கு அது ஒன்று இருக்கும். திருப்பி வந்து இவங்க ஒமர்சாயை கொண்டு வந்து பவுலிங்கை வீக் பண்ணுறாங்களா, இல்லை வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்லை அவங்க சாகலை அப்படியே கொண்டு வந்துடலாம். அவர் சொன்னதே வந்து மார்க்கோ யான்சனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கைல் ஜேமிசன் தான். ஸோ அதனால தான் இந்த மேட்ச்ல நாங்கள் சேஞ்சே பண்ணோம் அப்படின்னு சொன்னார் பாண்டிங். சொல்லிட்டாரு இந்த மேட்சோட ஜான்சன் கிளம்புறாருன்னே சொல்லிட்டாரு. ஐ திங்க் ஒமர்சாய் தான் கொண்டு வருவாங்க. அதான் கொண்டு வருவாங்க. பட் என்ன கேட்டால் டேரெக்டாக சாகலை கொண்டு வந்துடலாம் அவங்க வந்து மார்க்கோவுக்கு பதிலாக. பட் ஒமர்சாய் தான் கொண்டு வருவாங்க. பட் ஒமர்சாயா விஜயகுமார் ஹூ பிரிங்ஸ் மோர் அப்படின்னா ஐ திங்க் ஒமர்சாய் பெட்டர் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப நியூ பால்ல வந்து போடலாம்ல, நியூ பால்ல யான்சன் இல்லைன்னா அஷ்தி, நியூ பால்ல வந்து ஒமர்சாய் நல்ல ஆப்ஷன் தான். பிளஸ் ஒரு பேட்டிங் இருக்கிறது பெட்டர் தானே. ஆமா, வேற வழி இல்லை. ஆனா ஐடியலி இன்னொரு சீமர் அவங்க எடுத்துன்னு இருக்கலாம், அந்த மிச்சோ ஒன்று எடுத்ததுக்கு பதிலா. ஏன்னா ஸ்டாயினிஸ் வராருன்னு தெரிஞ்சுட்டா. ஓகே ஆமா, சேவியர் பாட்டட் இருக்காரு. ஓகே ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் அவங்க பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். உமர்ஜாயோட பாட்டர் ஆடலாம் அப்படி பார்த்தா. என்ன கேட்டால் அவரும் வந்து கடைசியில் ஒரு 6 2 6 அடிப்பார் பாட்டில், நாட் அ மக் வித் பேட்டை. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது சொல்கிறியா? நாளைக்கு ப்ரிவியூக்கு போகலாமா? ஆல்மோஸ்ட் என்ன நல்லா விளையாண்டாங்க, கம்ப்ளீட்டா அவுட் பிளே பண்ணாங்க. ஒரு டைம் கூட ஐ திங்க் மும்பை டாப்னு சொல்ல முடியல அந்த அளவுக்கு. மேபி செகண்ட் ஒரு மீடின் போட்டோடனே கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்னு. பட் மற்றபடி கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல பஞ்சாப். வெறும் டொமஸ்டிக் வச்சு நல்லா விளையாடி இருக்காங்க அப்படின்னு. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்ல மேட்ச் டிஃபைனிங் இன்னிங்ஸ் தான் அது. அவர் தான் கொஞ்சம் அக்ரெசிவாக கொஞ்சம் கொண்டு போய் டர்ன் பண்ணது அவர் தான். மார்க்கோ யான்சனும் நல்லா போட்டிருந்தாரு, பட் அவர் இல்லாமல் அடுத்த மேட்ச் விளாடணும், பார்ப்போம். ஓகே, ஸோ பஞ்சாப் ஆர் சிட்டிங் பிரிட்டி, மும்பை ஹேவ் அகெயின் டஃப் பாத் அஹெட். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அப்படியே நாளைக்கு போவோம். 2வது ஸ்பாட் அப் ஃபார் கிராப்ஸ். ஆர்சிபி ஆர் பிளேயிங் எல்எஸ்ஜி நாளைக்கு. எங்கே அப்படின்னா எக்கனா ஸ்டேடியம், லக்னோவில். என்ன சேஞ்சஸ் இருக்கும்? அதான் இவர் தான் ஃபிட்டாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து பவுலிங் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும் போது வந்து இல்லை ஹேசல்வுட் சொல்கிறேன். ஹேசல்வுட் ஃபிட்டா தான் இருக்காரு. டிம் டேவிட் அவ்வளவுதானே. மேட்ச் இருவார். டிம் டேவிட் அவ்வளவுதான். டிம் டேவிட் வந்து ஃபிட் இல்ல. ஐ திங்க் லிவிங்ஸ்டன் தான் விளையாடுவாங்கன்னு போட்டிருக்காங்க எல்லாரும். அவரு தான் இருக்காராம்.
ப்ராக்டிஸ்லாம் பண்ண அவர் தான் நிறைய பேட்டிங் பண்ணாருன்னு போட்டிருக்காங்க. ம். ஓகே. அகெயின் வந்து ஹேசல்வுட் ஜிதேஷ் ஃபிட் சர்மா தான் ஆயிட்டாரா? கேப்டன். ம். ஃபிட். அவர் பவுலிங் வந்தவொடனே அவரே சொல்லிட்டாரு ரெடி டு கெட், போனோடனே ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னாரு. அண்ட் பண்ணி பவுலிங்கும் போட்டார் போல அதனால. அண்ட் லிவிங்ஸ்டன் நிறையா இது பண்ணார், பேட்டிங் இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ லிவிங்ஸ்டன் அகெயின் வந்து பட்டிடார் வந்து வெறும் பேட்டிங் தான் பண்ணுவார். இம்பாக்ட் சப். அப்போ 2 சேஞ்சஸ், ஹேசல்வுட் ஃபார் லுங்கி, அப்புறம் வந்து டேவிட்டுக்கு பதிலா லிவிங்ஸ்டன். ஆமா. இல்ல மாயங்க் அவங்க இதுல அகர்வால் பதிலா திக்வேஷ் ஸ்வஸ்திக் சிக்காரா இல்லாட்டி மண்டாகே அது கிடையாதா? ஐ திங்க் தேல் ஜஸ்ட் கோ லிவிங். அதாவது நம்ம டிம் சைஃபர்ட் அப்படின்னா மேபி கீழே லோரர் அதை வந்திருக்கலாம். பண்ணலாம்னு நான் இப்போ நினைக்கிறேன். அவங்க பண்டாகே எடுத்துட்டு லிவிங்ஸ்டனோட சைஃபர்ட் கூட போறதுனால விளையாடலாம். பண்ண மாட்டாங்களா நாளைக்கு மேட்ச்? அட்லீஸ்ட் பண்ற மாதிரி தெரியலையா? நான் ஆக்சுவலா ஸ்டில் திங்க் பெத்தல் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா பெத்தல் இருக்கு, அதை பத்தி எதுவும் போடல. ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன்னா பெத்தலும் யான்சலும் தான் போட்டாங்க எல்லாரும் போற மாதிரி. பட் யான்சன்லாம் விளையாடி தான் போறாரு. மார்க்ரமும் இருக்காரு. மார்க்ரமும் வந்து பாய்லாம் போட்டாரு. பட் இந்த மேட்ச் முடிச்சுட்டு தான் போறாங்க. ஓகே. ஸோ இவங்க என்ன சேஞ்சஸ் இருக்கும் லக்னோவில்? திக்வேஷ் ரதி ஃபார் பிஷ்னாய் டைரக்டா. பட் இந்த மாதிரி டீம்லாம் சொல்ல முடியாது, மட்டும் இஷ்டத்துக்கு மாத்துவாங்க. நமக்கு தெரியாதுல்ல, குவாலிஃபை ஆகல லாஸ்ட் கேம்ல. அவங்க அஸ்வின் குல்கர்னி, யுவராஜ் சௌத்ரி என்ன வேணா பண்ணலாம்ல. அதான் யாருக்கு பதில் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தா இப்ப பந்த் வந்து ரொம்ப பவர் ஃபார்ம்ல இருக்காரு. அவருக்கு வந்து ஹிம்மத் சிங் சும்மா தானே இருக்காரு. டாப் 3 பந்துக்கு பதிலா பண்ண மாட்டாங்க. பந்துக்கு பதிலா கொண்டு வர மாட்டாங்கடா. ஹிம்மத் சிங் சும்மா தான் இருந்தாரு. டாப் 3 ஃபாரின் பிளேயர்ஸ் மாத்த மாட்டாங்க ஹிம்மத் சிங். பட் ஹிம்மத் சிங்கே சான்ஸ் கிடைக்கல. அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காம தூக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி பவுலிங்ல ஆகாஷ் தீவுக்கு பதில் வேற யாராச்சும் கொடுக்கலாம். ஆகாஷ் தீவுக்கு பதில் அஸ்வின் குல்கர்னி அவரை வச்சு பவுலிங் போட்டுறாங்க, மேனேஜ் பண்றோம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வேற யாரு 2 பவுலர்ஸ் இருக்கா வெளியே? ஷபாஸ், திரும்ப பிரின்ஸ் யாதவ். பிரின்ஸ் யாதவ் அவங்க நல்லா தான் போட்டாங்க. பிரின்ஸ் யாதவ் எதுக்கு? அதான் நல்லா தான் போட்டாங்க. எதுக்கு திரும்ப ஆகாஷ் தீப் கொண்டு வந்தாங்க தான் எனக்கும் தெரியல. இந்தியா செலக்ஷன் நியூ பால் வேல்யூ அப்படின்னு பார்த்துருக்கலாம். ஃபாஸ்ட் ஸ்பேஸ். பிரின்ஸ் யாதவ் நல்லா போட்டார். 138 140 போட்டாரு. நல்ல யார்க்கர்லாம் போட்டார் ஆக்சுவலா. ஓகே. சோ அப்ப அதான் என்னன்னு தெரியாது, எனக்கும் தெரியல. அவங்க இஷ்டத்துக்கு மாத்தவும் சான்ஸ் இருக்கு. பட் சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. ராஜ்வர்தன், அங்கிரேக்கர், யுவராஜ் சௌத்ரி, அஸ்வின் குல்கர்னி, இவரு அர்ஜுன் ஜுயால் பேட்டிங் பேர் இருக்காங்க. அர்ஜுன் தலைவன் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு ஒரு கேம் கூட கிடைக்கல. அது வேற கதை. டைரக்டர் ஸ்ட்ரைட்டா நாக் அவுட்ல வந்துருவாரு. லெஃப்ட் ஆர்ம் சீமர் உள்ள வந்துடுறாரா வந்து. சரி ஓகே. அதான் கார்பின் பாஷ்க்கு பதிலா அவர் அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரா. சரி மேட்ச் சொல்லுங்க. நாளைக்கு என்ன கீ மேட்ச் என்ன? ஹேசல்வுட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க டாப் ஆர்டர் வந்து போன தடவை நான் ஆக்சுவலா அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சல் மார்ஷ் வந்து கொஞ்சம் அடிச்சாரு ஆக்சுவலா. க்ரூனல் கொஞ்சம் ஃப்ரண்ட் லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அகைன்ஸ்ட் மார்ஷ் அண்ட் மார்க்ரம். அதான் ஆக்சுவலா பண்ணோம் அவங்க. ஏன்னா போன தடவை ஆனா எல்லாரையும் தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் எல்எஸ்ஜி நல்லா. பட் இவங்க போன மேட்ச் ஞாபகம் இருக்கு எனக்கு ஓரளவுக்கு. பட் கன்ஃபார்மா தெரியல. அதான் பட் திக்வேஷ் ரதியும் திரும்ப வந்திருக்காரு. அவர் வருவாரு. அவரும் கொஞ்சம் கோலி அந்த இதுக்கு எப்படி போடுறாரு, ஃப்ரண்ட் லோட் பண்றாங்களா அது பார்க்கணும். சால்ட் இவங்களுக்கு மயங்க் அகர்வால் 3 டாப் 3க்கு கொஞ்சம். அதனாலதான் ஷபாஸ் கொண்டு வரலான்றாங்க. ஏன்னா பிரிடாமினன்ட்லி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கூட கிடையாது இந்த 11ல. ஒரு சிங்கிள் ஷபாஸ்க்குலாம் நல்ல ரெக்கார்ட் இருக்கு அகைன்ஸ்ட் கோலி. அதான் அவரை வந்து கொண்டு வரலாம். ஏன்னா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கூட இல்லாம இருக்கும்போது கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்டையர் 11ல சொல்றேன். அவங்க குருணல் பாண்டியா தானே ஒரே லெஃப்ட் ஹேண்டர். ஆமா. அதே மாதிரி அவங்க பூரான் வந்தாருன்னா அதான் பதுக்குவாங்க குருணல் பாண்டியாவை. அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரண்ட் லோட் பண்ணி முடிச்சிடலாம். முன்னாடியே போட வச்சிடலாம். யாஷ் தயாலுமே வந்து பூரான் வெளுத்துருவாரு. அதனால யாஷ் தயாலையும் கொஞ்சம் ஃப்ரண்ட் லோட் பண்ணலாம். பூரான் எல்லாரையும் தான் அடிப்பாரு. பட் தென் அவங்க ஹேசல்வுட கொஞ்சம் பூரானுக்கு போட விடலாம். அதுதான் பண்ணணும். அவங்க ஹேசல்வுட வந்து பூரானுக்கு மேக்ஸிமம் போட வச்சா பெட்ரு. அவங்களுக்கு தான் பெட்ரு. இவங்க வந்து அதே மாதிரி அதான் ஷாபாஸ் மாதிரி ஒருத்தர் எடுத்து கோலிக்கு போட வைக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க பின்னாடி வந்து ஆவேஷ் மாதிரி ஒருத்தர் டெத்தில் வந்து
ஷெப்பர்ட் மாதிரி ஒருத்தருக்கு எப்படி போடுறாருன்றதும் முக்கியம். டெத்தில் லீக் பண்ணாங்கன்னா வெளுத்துருவாரு ஷெப்பர்ட் திரும்பி. ஆகாஷ் தீப்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தானே இருக்காரு. திருப்பி அவர் பின்னாடி பேக் எண்ட்லலாம் ரொம்ப ரன் லீக் பண்ணாங்கன்னா அப்புறம் எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ பார்க்கலாம். திக்வேஷ் வந்து அதான் பவர் பிளேயர் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. திக்வேஷ் வந்து ஒரு ஸ்பின்னர் தான். நான் இந்த ஃபேஸில் போடுவேன் அந்த ஃபேஸில் போடுவேன்லாம் சொல்லவே இல்லை. அவர் பவர் பிளேயர் கொடுக்குறீங்களா நல்லா போட்டிருக்காரு, மிடில் ஓவர்ஸில் கொடுக்குறீங்களா நல்லா போட்டிருக்காரு, டெத்தில் கொடுக்குறீங்களா நல்லா போட்டிருக்காரு. ஸோ எல்லா ஒரு ஸ்பின்னர் தான் நான் அப்படின்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாமல் பியூட்டிஃபுல்லாக எல்லா ஃபேஸ்லையும் நல்லா போட்டிருக்காரு. ஸோ ஐ ஹோப் ஹி வில் ஹாவ் அ குட் கேம் டுமாரோ ஆல்சோ. அது நம்பராக விக்கெட்டாக உங்களுக்கு பர்பிள் கேப் கண்டென்டராக ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் கண்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த டீம் வின்னிங் அண்ட் கண்ட்ரிபியூஷன் இன் புட்டிங் யுவர் டீம் அஹெட் வந்து ஹிஸ் ரோல் வாஸ் வெரி ஹை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். சரி, அப்படியே ஃபேண்டசிக்கு போலாமா? இல்ல ஹேசல்வுட் வந்து ஆக்சுவலா இந்த மார்ச் அடிச்சாருன்னு சொன்னல, ஆக்சுவலா இந்த சீசன் அவங்க விளையாடவே இல்லை. பட் ஆனா எனக்கு இன்னமும் ஏதோ ஒரு மேட்ச் வந்து பயங்கரமா அடிச்ச மாதிரி போன சீசன் நினைக்கிறேன். போன சீசனும் மார்ச் வந்து ஒரு மேட்ச் வந்து பயங்கரமா ஹேசல்வுட் அடிச்சாரு. ஐ திங்க் இந்த சீசன் அவங்க விளையாடவே இல்லை. பட் எனக்கு என்ன மைண்ட்ல இருக்கு, ப்ரீவியஸ் சீசன் சிஎஸ்கே விளையாடும் போது அடிச்சிருப்பாரோ டெல்லியில, ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சாரு. நீங்க ஃபேண்டசில எடுத்திருப்பீங்க மார்ச், அதனால உங்களுக்கு சந்தோஷத்தை ஞாபகம் வருது. அப்ப அத டெல்லியில இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்பதான் ஏதோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஏதோ கோவிடா இல்ல டெங்கு ஏதோன்னு சொல்லி அட்மிட்லாம் ஆனார் மார்ச் அந்த சீசன் தான். மார்ச் அதுல வந்து என்னது தான் வழக்கம் போல வேவ் ரைட் பண்ணிட்டு ஏதோ மிஸ்ட் லாட் ஆஃப் மேட்சஸ். சரி, ஃபேண்டசிக்கு போலாம். ஃபேண்டசி எத்தனை எடுக்கிறீங்க? எடுங்க நீங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். 5 எடுப்போம். ஒன்னொன்னு மாத்தி மாத்தி எடுப்போமா? குருணல் பாண்டியா, விராட் கோலி. ஓகே, I'll go with மார்க்ரம், மார்ஷ், புரான், சால்ட், ஹேசல்வுட், ஆவேஷ், திக்வேஷ். 8 ஆயிருச்சா? புவனேஸ்வர் 9. ஒன்னொன்னு எடுப்போம். ரொமாரியோ ஷெப்பர்ட் மனசு வரல உனக்கு. சரி, ஓகே. நான் வந்து யார் இருக்காடா வேற? மயங்க் அகர்வால், யாஷ் தயால். எனக்கு நம்பிக்கை இல்லை. மயங்க் அகர்வால், யாஷ் தயால் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்துங்க. வியூஸ் உங்களுக்கு பேட்டர் எக்ஸ்ட்ரா வேணும்னா மயங்க் அகர்வால் எடுங்க. யாஷ் தயால் பவுலர் வேணும்னா யாஷ் தயால் எடுங்க. ஓரோருக்கு நல்லா தான் போட்டார். வில்லியம் ஓரோருக்கு எடுத்துருங்க. அவர் பெட்டர், மச் பெட்டர். போன மேட்ச் 3 விக்கெட்டு. ஸோ அவர் எடுத்துருங்க. அவர் வந்து அப்போ அகெயின்ஸ்ட்டு சால்ட்டு நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஓருக்கு போடுறத கோலி நல்லா விளையாடிடுவார். ஆனால் அதான் நாளைக்கு யோசனையாக இருக்கும். 2 பேருமே தே கேன் பிளே ஹிம் வெல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ யார் ஜெயிப்பாங்க மட்டும்? இந்த தடவை வந்து இந்த இது பிரேக் ஆயிடுச்சா, லோவர் டீம் ஜெயிக்கிறது. பஞ்சாப் ஜெயிச்சிச்சு. ஐ மீன் எல்ஹெச்சி கடைசியாக 2 மேட்ச் ஃபார்மில் இருந்திருக்காங்க. ஆர்சிபி ஹேசல்வுட் வந்துட்டாரு. பட் ஸ்டில் திங்க் அந்த மயங்க் பொசிஷன், லிவிங்ஸ்டன் 2 சேஞ்சஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஏர்லி விக்கெட் போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் லக்னோ ஜெயிக்கும்னு சொல்கிறேன். லக்னோ ஜெயிக்கும்னு சொல்கிறேன். பட் என்ன, நான் வந்து அப்போ ஆர்சிபின்னு சொல்கிறேன். எனக்கும் ஆர்சிபி. ஏன்னா லக்னோ வந்து டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு, எப்படி டீம் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. பெருசாக தான் அடித்தாங்க போன மேட்ச் 230. பட் ஸ்டில் ஆர்சிபி வந்து நம்ம ஜெயிச்சா குவாலிஃபையர் போகும் அப்படின்னா ஒரு வெறியோடு தான் விளையாடுவாங்க. சமடியில் கோலிலாம் வந்து விட மாட்டார் இந்த மாதிரி கேமில். ஸோ அது ஷூராக தெரியுது. ஹேசல்வுட் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் உங்களுக்கு. ஹேசல்வுட்டும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி சொல்லலாம். பட் ஹேசல்வுட் இஸ் அ பிக் பூஸ்ட்டு. ஸோ இந்த ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், குருணல் பாண்டியா ஒரு மாதிரி போட்டுருவார், ஓட்டிடுவாங்க அவங்க. யாஷ் தயாலையும் வச்சு பவுலிங் மேனேஜ் பண்ணிடுவாங்க. பேட்டிங் ஓப்பனர்ஸ் கரெக்டாக கிளிக் ஆகிட்டாங்கன்னா ஐ திங்க் தே வில் வின். ஸோ பாப்பா என்ன ஆகுதுன்னு. நீ லக்னோன்னு சொல்கிறேன், நான் ஆர்சிபின்னு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு மேட்ச் முடிஞ்சுட்டு வி வில் ரிவ்யூ த கேம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். வேறு ஏதாவது நீ சொல்கிறியா? வேற என்ன, கிரவுண்ட் வந்து இவங்க ஹோம் கிரவுண்டு போனா. பட் லாஸ்ட் ஒரு 2 மேட்சா எல்லாம் 200 மேலதான் இருக்கு. அண்ட் ரீசெண்டா மிச்சல் மார்ஷ் வந்து ஈவன் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸையும் கொஞ்சம் நல்லாவே விளையாடுறாரு, அக்ரெசிவா விளையாடுறாரு. முடி மாதிரி இல்லாம கொஞ்சம் பாக் டவுனா இல்லாம இருக்காரு. மார்க்ரமும் ஓரளவுக்கு விளையாடுறாரு. ஸோ அவங்க குருணல் பாண்டியா ஃப்ரண்ட் லோட் பண்ணாலுமே ஐ திங்க் இந்த சீசன் ஃபுல்லா ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காங்க 2 பேரும் ஸ்பின்னர்ஸ். ஓகே, ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப் நாளைக்கு. அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ வில் கம் பேக் ஆஃப்டர் த மேட்ச் டு டிஸ்கஸ் அபவுட் இட். ஸோ அரட்டை இஸ் சைனிங் ஆஃப் நவ். பை.